ரைட் தி செட் -1, 1 in a set builder form. இது என்னது ரோஸ்டர் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க, செட் பில்டர் ஃபார்ம்ல நம்மள எழுத சொல்லிருக்காங்க. ஓகேவா? செட் பில்டர் ஃபார்ம்ல அந்த கொடுத்திருக்க செட்டை நம்ம எழுதணும். எப்படி எழுதலாம் அப்படின்னா -1, 1ன்னு எதுக்கு ஆன்சர் வரலாம் அப்படின்னு நம்மள ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிக்க வேண்டியதான். இப்ப x² = 1 அப்படிங்கிற ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர்ஸ் கிடைக்குது? -1 + 1 ரெண்டு ஆன்சருமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? x = இந்த ரூட் அங்க போனா ஆயிடும் +or -√1, அதை -1, 1ன்னு ரெண்டு ஆன்சர்ஸ் எழுதிக்கலாம். இல்லைன்னா என்ன செஞ்சீங்க, x² - 1 = 0ன்னு அந்த ஈக்குவேஷனை நீங்க ஃப்ரேம் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதே மாதிரி தான் எழுதணும் அப்படி கிடையாது. ஓகே, இப்ப அதை எப்படி எழுதலாம் அப்படி செட் பில்டர் ஃபார்ம்ல அப்படின்னா x belongs to ரியல் நம்பர்னு எழுதலாம், இன்டீஜர்ஸ்னு எழுதலாம். ஓகேவா? அந்த மாதிரி ரேஷனல் நம்பர்ஸ்னும் எழுதலாம். ஏன்னா -1 + 1 இருக்கு இல்லையா, இது என்னது ரேஷனல் நம்பரை சேர்ந்ததும் சொல்லலாம், ரியல் நம்பரை சேர்ந்ததும் சொல்லலாம், இன்டீஜர்ஸ் சேர்ந்ததும் சொல்லலாம். ஓகேவா? அப்ப நம்ம r ரியல் நம்பர்னு எழுதிப்போம். ஓகேவா? x belongs to r. அடுத்தது இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம், இல்லைன்னா நீங்க x² - 1 = 0ன்னு எதை வேணாலும் எழுதிக்கலாம். ஓகேவா? x² = 1ன்னு எழுதிக்கலாம். எந்த ஆன்சருக்கு, எந்த ஈக்குவேஷனுக்கு இந்த -1, 1ன்னு வருதோ அதை மாதிரி உள்ள எதை வேணாலும் நம்ம எழுதலாம். ஓகே, அப்ப x² = 1ன்னும் போது இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது.